தினமொரு வசனம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். விளக்கம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். இன்று என்ன செய்ய வேண்டும், நாளை என்ன செய்ய வேண்டும், எதிர்காலத்தில் எதை அடைய வேண்டும் என்று பலவற்றை யோசிக்கிறோம். திட்டமிடுவது தவறல்ல. உண்மையில் பொறுப்பான வாழ்க்கைக்கு திட்டமிடுதல் அவசியம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. நான் திட்டமிடுகிற காரியத்தை தேவனுடைய கரங்களில் ஒப்படைக்கிறேனா? அதற்குத்தான் இன்றைய வசனம் பதில் கொடுக்கிறது. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஒப்புவிப்பது என்றால் தேவனே இதை நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லிவிட்டு நாம் எதுவும் செய்யாமல் இருப்பது அல்ல. நாம் செய்ய வேண்டியதை உண்மையோடும் உழைப்போடும் செய்துவிட்டு அதன் முடிவை தேவனுடைய கரங்களில் வைப்பதாகும். ஒரு விவசாயி நிலத்தை உழைக்கிறான், விதையை விதைக்கிறான், தண்ணீர் ஊற்றுகிறான், களைகளை அகற்றுகிறான். ஆனால் விதையை வளரச் செய்வது அவனுடைய கையில் இல்லை. அவன் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு மீதியை தேவனுடைய கரங்களில் நம்பிக்கையோடு ஒப்படைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையும் அதுபோலதான். நாம் முயற்சி செய்ய வேண்டும், நாம் உழைக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் பலனை தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய மன அமைதியை இழப்பதற்கு காரணம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை கூட நாமே கட்டுப்படுத்த முயற்சிப்பதுதான். இது எப்படி நடக்கும், எப்போது நடக்கும், அவர் என்ன செய்வார், நாளை என்ன ஆகும் என்று தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அதனால் மனதில் குழப்பம் உருவாகிறது. ஆனால் தேவனிடம் ஒப்படைத்த பிறகு நம்முடைய மனநிலை மாற வேண்டும். நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன், என் வாழ்க்கையின் முடிவை தேவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வர வேண்டும். வேதாகமத்தில் நெகேமியா எருசலேமின் மதில்கள் இடிந்திருப்பதை அறிந்த போது முதலில் தேவனிடம் ஜெபித்தார். அதன் பிறகு திட்டமிட்டார், ராஜாவிடம் பேசினார், தேவையான பொருட்களை பெற்றார், மக்களை ஒருங்கிணைத்தார். பின்னர் கட்டுமான பணியை தொடங்கினார். அதாவது ஜெபமும் செயல்பாடும் ஒன்றாக சென்றன. அதுதான் நமக்கும் தேவையான வாழ்க்கை. வெறும் ஜெபம் மட்டும் அல்ல, வெறும் முயற்சி மட்டும் அல்ல, ஜெபத்தோடு கூடிய முயற்சி, தேவனிடம் ஒப்படைக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வசனத்தின் 2ஆம் பகுதி மிகவும் அழகானது. அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நாம் தேவனிடம் நமது செய்கைகளை ஒப்பு கொடுக்கும் போது நமது சிந்தனைகள் தெளிவடைய தொடங்கும். தவறான வழிகளில் செல்லாமல் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற முடிவுகளை எடுக்க அவர் உதவுவார். சில நேரங்களில் நாம் விரும்பிய கதவை தேவன் மூடலாம். அந்த நேரத்தில் நாம் ஏமாற்றம் அடையலாம். ஆனால் பின்னர் அந்த கதவு மூடப்பட்டது நம்முடைய பாதுகாப்புக்காக என்று புரியலாம். அதனால் இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் கவலைப்படுகிற ஒரு காரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் வேலை அல்லது தொழிலாக இருக்கலாம், உங்கள் எதிர்காலமாக இருக்கலாம், உங்கள் ஊழியமாக இருக்கலாம். அதை தேவனுடைய கரங்களில் ஒப்படையுங்கள். கர்த்தாவே, என் திட்டத்தை விட உமது திட்டம் சிறந்தது. நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன், முடிவை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுங்கள். தேவனிடம் ஒப்படைக்கப்பட்ட திட்டம் தேவனுடைய வழிநடத்துதலை பெறும். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, என் செயல்களையும் திட்டங்களையும் எதிர்காலத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். நான் செய்ய வேண்டியதை ஞானத்தோடும் உண்மையோடும் செய்ய உதவி செய்து மீதியை உம்மிடம் நம்பிக்கையோடு ஒப்படைக்க கற்றுக் கொடுக்கும். என் எண்ணங்களையும் பாதைகளையும் உறுதிப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன்.